ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? ஓகேமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாட்டர்டே ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான். ஒரு வெத்த குழம்பு தான். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வெத்த குழம்பு தான் வந்து பார்க்க போறோம். தேவையானதான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த பக்கம் குக்கர்ல வந்து சாதம் வந்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 20-25 வெங்காயத்துக்கு உரிச்சு நல்லா எடுத்து அலம்பி எடுத்து வச்சிருக்கேன். புளி வந்து ஊற வச்சிருக்கேன் வெங்காயம், அதாவது குழம்புக்கு, புளி குழம்புக்கு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா அலம்பி வேக வச்சு வச்சிருக்கேன். உப்பு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு பாதி வேக வச்சு வச்சிருக்கேன். வெங்காயத்தை நல்லா அலம்பி எடுத்து வச்சாச்சு. இதில் இந்த கல்ச்சட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். இந்த சீஞ்சட்டியில் கறி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். போடும்போது உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் போட போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ரெண்டுமே வந்து பற்ற வச்சுக்கிறேன். இப்போது இந்த பக்கம் சீஞ்சட்டியில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இதில் வந்து வெத்தக்குழம்பு வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வெத்தக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சனிக்கிழமான நான் முக்கால்வாசி வெத்தக்குழம்பு தான் வந்து வைப்பேன். மாறி மாறி பண்ணுறதே சும்மா போட வேண்டாமேண்டாக்க நான் வந்து போடுறதில்ல. இந்த வெங்காய குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி நான் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு அதோடய காட்டுறேன். இது வந்து நல்லெண்ணெய் தான் வந்து வதக்கணும். சின்ன வெங்காயம் இந்த வெத்தக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் வந்து பண்ணணும். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இதில் வந்து வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் வதங்கின்னு இருக்கு. இந்த பக்கம் வந்து சீஞ்சட்டியில் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். கடுகு வச்சதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா வந்து போட்டுட்டு நம்ம வந்து கறிக்கு வந்து தாளிச்சிக்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு காரக்கறி வந்து பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். கடுகு வந்து போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வேணும்னா வந்து போட்டுட்டா போகிறோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கடுகு மட்டும் கூட போட்டுக்கலாம். பருப்புலாம் போடும்போது கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நான் கடலைப்பருப்பும் போட்டுப்பேன், உளுத்தம்பருப்பும் போட்டுப்பேன். ரெண்டுமா போட்டு நல்லா செஞ்சதுக்கப்புறம் மஞ்சப்பொடியும் உப்பு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் தான் வந்து போட்டு வேக வச்சு வச்சிருப்பேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு, அதனால இப்போ கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது காரப்பொடி தான் வந்து போடணும். வெத்த மிளகா பொடி இருக்கு இல்லையா, அந்த காரப்பொடி தான் வந்து போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் பெருங்காயம் உப்பும் வந்து போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான காரப்பொடி வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட காரப்பொடி போடும்போது நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெத்த குழம்புக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கறி வந்து ஃப்ரை பண்ணி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் வந்து போட்டுக்கிறேன். ஒரு இதுவும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இப்போ ஆட்டுக்கு ஒரு பக்கம் வந்து அப்படியே கலரி விட்டுட்டு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாதி வேக்காட்டை தான் வந்துருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துடுத்துன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகாது, குழஞ்சி இப்போ கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் பாதி வேக்காட்டில் அது வந்து எடுத்துடணும். நம்ம போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவையான பொடியெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளியை கரைச்சி வந்து கொட்டிக்கலாம். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து போட்டுப்போம். மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம். இதுக்கு வந்து சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் வந்து போடுவேன். அதுதான் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ மஞ்சள் பொடி வந்து போட்டுருக்கேன். அடுத்தது வந்து உப்பும் வந்து போட்டுக்கிறேன். பெருங்காயம் சாம்பார் பொடியெல்லாம் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு அப்படியே வந்து காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சாம்பார் பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்து போடும்போது ஒன்று அப்படி போடும்போது வந்து காட்ட சரியாக வந்து எடுக்க முடியல வீடியோ. அதனால் நான் எல்லாமே போட்டுட்டு இப்போ வந்து கலக்கின்னு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் வந்து பூண்டு கூட போட்டு பண்ணலாம். ரெண்டுமே வந்து போட்டு பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது நல்லா வந்து இடைக்கு வந்து ஒன்று கலரி விட்டுடும். கலரி நல்லா ஒத்தி அப்படி தனியாக பிரித்து வச்சுட்டு மேலாக கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுட்டேன்னா அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் மேலே கொஞ்சமாக வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து விடணும். அதான் நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சுட்ட எண்ணெய் வந்து இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ இந்த பக்கம் குழம்பும் வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆகிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து சுட்டா அப்பளம் இல்லைன்னா அப்பளமோ இதெல்லாம் வந்து காய்ச்சி வடாங்கூட இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து அதை வந்து நான் தொட்டுன்னு சாப்பிட்டேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொச்சின்னு இருக்கு. இப்போ கறி வந்து சூப்பராக வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த பக்கம் குழம்பு வந்து பாருங்கள் நல்லா வந்து கொச்சின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சு நல்லா திக்காகும். அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுடணும் அதை. இப்போ கறி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே வந்து திக்காகிடுது. இப்போ இது வந்து நான் தாளிச்சுக்கிறேன் ஒரு பக்கம். நல்லா சேர்த்தாப்புல அதே மாதிரி இந்த கல்ச்சட்டியில் நீங்கள் வத்த குழம்புலாம் வைக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் வந்து நான் வந்து விட்டுக்கிறேன்.
எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிச்சிட்டு இதில் கொட்டிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா சுண்டை கோச்சதுக்கப்புறமா இறக்கிட்டு சாதம் அதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெண்ணெய் விட்டெண்ணெய் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஏற்கனவே நம்ம நல்லெண்ணெய் தான் எல்லாமே வந்து விட்டுருக்கோம். இல்லை எதுவுமே தேவையில்லை, அப்படியே வெறும் சாத்தில் இது நம்ம விட்டுட்டு நம்ம அந்த கறி வடை இதெல்லாம் காய்ச்சி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வந்து கொதிச்சாச்சு, கடுகு வந்து நல்லா வந்து வெடிச்சாச்சு. இப்போ இதையும் வந்து இதில் வந்து விட்டுடுறேன். நல்ல ஒரு வாசனை, நல்லா சின்ன வெங்காயத்தோட குழம்பு வெள்ளை வாசனையும் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக தேன் மாதிரி நல்லா ஒரு வெத்த குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் போட்டு இறக்கி வச்சு இப்படி கழிச்சிட்டு நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுதான் சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் போட்டு வெத்த குழம்பும் உருளைக்கிழங்கு கறியை வந்து நல்லா ரெடியாக எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.